கோர்ட்ல வந்து ஆனந்தி வீரபத்ரன் கேஸ் வருது. அப்போ வந்து ஆனந்தி கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால ஆனந்தி இதுக்கப்புறம் வந்து என் கூட தான் வாழப் போறா. அவ வாழ்க்கையே நரகமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் பயங்கரமா வந்து மனச சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்க வந்து பழையபடி வந்து வீரபத்ரன் பயங்கரமா நடிக்கிறாரு. மேடம் 2 நாள் அவங்க வீட்ல இருந்தேன் மேடம். ப்ளீஸ் மேடம் காலம் ஃபுல்லா அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம் இங்க சேர்த்து வைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. உடனே வந்து நீ என்னம்மா சொல்ற அப்படின்னோனே, நான் முதல்ல சொன்னதான் மேடம் இப்பவும் சொல்றேன். இவன் கூட என்னால வாழ முடியாது மேடம். இங்க பாரும்மா நீ 2 நாள் டைம் கேட்ட. அந்த டைமும் உனக்கு குடுத்தாச்சு. இப்ப நீ நிரூபிக்கிறேன்னு சொல்ற. ஆனா எந்த நிரூபிக்கிற மாதிரி இல்ல. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல மேடம். அவங்க பாருங்க சும்மா தான் நிக்கிறாங்க. என்ன ஆதாரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க? இதுக்கப்புறமாவும் நீங்க அவங்களுக்கு டைம் குடுக்கக்கூடாது மேடம் அப்படின்னோனே, இதுக்கப்புறம் நான் டைம் குடுக்க போறதில்ல. இங்க பாருங்க ஆனந்தி, நீங்க எந்த ஆதாரத்தையும் சப்மிட் பண்ண காரணத்தால உங்களுக்கு அப்படின்னு மேடம் ஒரு நிமிஷம் மேடம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு மேடம் அப்படின்றாங்க. ஆதாரம் இருக்கா? சரி அந்த ஆதாரத்த குடுங்க அப்படின்னோனே, மேடம் இதான் மேடம் அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. பார்த்தா வந்து அதில வந்து வீரபத்ரன் என்ன பண்றாரு, அந்த எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பணம் குடுத்துட்ருக்காரு. அத பார்த்துட்டு வந்து வீரபத்ரன பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எலக்ட்ரீஷியனுக்கு பார்த்துட்டு, எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பணம் குடுக்குறது மாதிரி வந்து வீடியோ வச்சுருக்கீங்க. இதில என்ன சொல்ல வரீங்க அப்படின்னோனே, மேடம் அந்த வீடியோ வந்து எப்போ எடுத்தது மேடம்? மேடம் நேத்து எடுத்தது மேடம் அப்படின்னு. நேத்தா? ஆமாம் மேடம். இதை நேத்து தான் எடுத்தோம் நாங்க. அப்படின்னா இவ்வளோ நாள் கழிச்சு வீரபத்ரன் எதுக்காக எலக்ட்ரீஷியனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னோட, மேடம் அவனுக்கு சம்பள பாக்கி இருந்தது மேடம். அதை கொடுக்கலனா பெரிய பிரச்சனை பண்ணுறான் மேடம். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமா மேடம். அதனால தான் வந்து என்னோட கட்சிக்காரர் வந்து பணம் கொடுத்துருக்காரு மேடம். ஓ அப்படிங்களா? சம்பள பாக்கி இருந்தது எலக்ட்ரீஷியனுக்கு. அது எப்படிங்க? நீங்கள் வந்து பணம் கொடுத்தா அது சம்பள பாக்கி, நான் பணம் கொடுத்தா அந்த விஷயத்துக்காக கொடுக்குறேன் அப்படி தானே அப்படின்றாங்க. நம்ம வந்து ஆனந்தி அதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியோட வீரபத்ரன், மேடம் இவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. நீங்கள் தான் ரொம்ப மோசமாக என்ன பேசியிருக்கீங்க மேடம். இதை நீங்கள் கேட்கணும் மேடம் அப்படின்னோடனே, சரி அவங்க கேட்குறதும் கரெக்டு தானே. பணம் எதுக்காக கொடுத்தீங்க வீரபத்ரன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, மேடம் எங்கள் வக்கீல் சொன்னது உண்மைதான் மேடம். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தக்கா மேடம். பயங்கரமாக அழுதா மேடம். தாங்க முடியாமல் கதறினா மேடம். வேறு வழியில்லாம தான் மேடம் பணம் கொடுத்தேன். ஆனால் அதை போய் இப்படியெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது மேடம். பாருங்கள் மேடம் எப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழறாரு மறுபடியும். மேடம் இந்த ஆளை முதல்ல அழ வேணாம் சொல்லுங்கள் மேடம். அழுது காரியத்தை சாதிக்கிறார் மேடம் அப்படின்னோடனே, சரி இப்போது இந்த விஷயத்துக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. இதுக்கு வேறு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சரிங்க மேடம் இவர் பதில் சொல்லிட்டாரு. இதுக்கு தான் நான் பணம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இதுக்கு தான் இவர் பணம் கொடுத்தாரா அப்படின்றது உண்மை ஒன்று இருக்குல்ல மேடம். அதை நிரூபிக்க அவங்ககிட்ட சாட்சி இருக்கா மேடம்? இருக்குது மேடம். அதுதான் அந்த ஜெயக்குமார் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். ஜெயக்குமார்னு சொல்கிறாங்க. உடனே ஜெயக்குமார் வராரு. ஜெயக்குமார் பார்த்துட்டு அப்படியே வீரபத்ரன் ஆச்சு, இவன் எதுக்கு இங்கே வந்தான்? நான் அப்போவே ஊருக்கு போக சொன்னேன்ல இவன் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. உடனே வந்து, ஓ காசை கொடுத்து நீ ஊருக்கு அமிச்சது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அப்போ தான் கரெக்டாக பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை எடுத்தேன். அப்புறம் தான் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஆனந்தி. ஜெயக்குமாரை வந்து பின்தொடர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் ஜெயக்குமார் மனசை மாற்றிருப்பாங்க ஆனந்தி. ஜெயக்குமாரும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அடுத்து ஜெயக்குமாரை கூப்பிட்றாங்க. இங்கே ஜெயக்குமார் வந்து நிற்கிறாரு. ஜெயக்குமார் பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, சொல்லுங்கள் ஜெயக்குமார், அந்த பணம் வந்து எதுக்காக உங்களுக்கு வந்து வீரபத்ரன் கொடுத்தாரு? உங்களுக்கு பழைய சம்பள பாக்கின்னு சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுன்னு சொல்கிறாரு, எல்லாம் உண்மையா அப்படின்னா, மேடம் உண்மை இல்லை மேடம். அவருக்கு நான் சாதகமாக பொய் சாட்சி சொன்னதுக்காக தான் அந்த காசை நான் வாங்கினேன் மேடம். என்னை மன்னிச்சிடுங்க மேடம். எனக்கும் இந்த ஆனந்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். அன்றைக்கி தான் முதல் முறையாக அந்த ஆனந்தியை நாங்கள் பார்த்தோம் மேடம். அதுவும் எலக்ட்ரிஷியன் வந்து வேலை பார்த்துட்டு நான் வந்துட்டேன் மேடம். அவங்க பாவம் மேடம், என் தங்கச்சி மாதிரி மேடம். என்னை மன்னிச்சிடுங்க மேடம். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் தப்பை உணர்ந்துட்டேன் மேடம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இதை பார்த்த வீரபத்ரன் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு.